திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை தினம் மற்றும் ஆனி மாதம் பிறப்பையொட்டி திரளான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி வணக்கம். பக்தர்கள் வருகை எந்த அளவுக்கு இருக்கு பவானி? என்ன மாதிரியான சிறப்பு வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு பக்தர்களுக்கு? விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல ஆனி மாத பிறப்பை ஒட்டியும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் குடும்பத்துடன் ஏராளமான பக்தர்கள் தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா தலங்களிலும் முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கி வரும் திருச்செந்தூருக்கு இன்று ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் குவிந்த வண்ணம் காணப்பட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் கடற்கரையில் குடும்பத்துடன் புனித நீராடிய பின்பு நீண்ட வரிசையில் காத்திருந்த முருகனை வழிபட்ட பின்னர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்வார்கள். இந்த நிலையில இந்த ஆனி மாத பிறப்பினை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே தங்களுடைய குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்செந்தூர் முருகன் கோயில பெருமித்த வளாக பணிகளானது முழுவீச்சு நடைபெற்று வரக்கூடிய நிலையில பக்தர்கள் கோவில் கிரி பிரகார மண்டபத்தை சுற்றி அங்க இருக்கக்கூடிய பொது கட்டணம் மற்றும் ₹100 கட்டண தரிசனம், முதியோர்களுக்கான தரிசன வரிசைகள் வழியாக பக்தர் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். ஆனி மாத பிறப்பு என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முழுவதுமே ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதிகப்படியான பக்தர்கள் வருகை தருவதால் கோயில் நிர்வாகம் சார்பில் கழிப்பறை வசதி, குளியலறை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி பவானி.